ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் மோகன் பகவத் வந்து ஒரு கருத்து ஒன்று சொன்னார். 75 வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வழிவிடுங்க ஒவ்வொரு தலைவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சாரு. இது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக வச்சு மோடி அவர்களை குறிப்பிட்டு சொல்றாரோ? ஏன்னா மோடி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போதே இந்த பேச்சுகள் வந்து அடிபட்டுச்சு. இப்ப திரும்பவும் அந்த பேச்சுகள் அடிபடுது. ஏன்னா மோடி அவர்கள் பிரதமரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் நினைக்குது. ஏன்னா அவருக்கு 75 வயசு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவர் அங்க நிக்க கூடாது, வேற ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் நிக்கு. இது மோடிக்கு மட்டும்தான் எஃபெக்ட் கொடுத்ததா அப்படின்னா இல்லவே இல்லை. இதோட எஃபெக்ட் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் 75 வயசு ஆயிருச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொன்ன கருத்தோட தாக்கம் பீகார் எலெக்ஷன்ல வந்து என்ன பண்ணிருக்கு, அடிச்சிருக்கு. இப்போ அடுத்தது அக்டோபர் மாசம் பீகார்ல இருந்து சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இந்த சட்டமன்ற தேர்தல் அங்க இருக்கிற பாஜக காரங்களுக்கு ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்கு, ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்கு. என்னடா இது வேதனையா போயிருச்சே அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் புலம்பிட்டு கிடக்குறாங்க. இப்போ பாஜகவுடைய தாய் அமைப்பு ஆர்எஸ்எஸ் மீறி பாஜக தன்னிச்சையா செயல்பட முடியாது, செயல்படக்கூடாது, விட மாட்டாங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம், ஒரு சில மாநிலங்கள்ல மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற ஒரு சில உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸ் சரியா வேலை செய்யல. பாஜகவுக்கு கடைசி மினிட்ல போய் காலில் விழுந்த குறையா வந்து பாஜக போய் கெஞ்சதுனால ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணாங்க, வேலைகளை செய்தாங்க. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 272 சீட் ஏதோ என்ன பண்ணாங்க, வின் பண்ணாங்க. ஆனா இப்போ பாஜக நல்லா புரிஞ்சுக்கிச்சு, ஆர்எஸ்எஸ் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது அப்படின்னு. அதனாலதான் தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை, சித்தாந்தத்தை பாஜக ஒவ்வொரு தடவை என்ன பண்றாங்க, இங்க வந்து செயல்படுத்திட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையை செயல்படுத்தல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்படி இருக்கும் பொழுது இதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பீகார் தேர்தலில் வந்து என்ன பண்ணிருக்கு, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 15 மூத்த தலைவர்கள் 75 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் திரும்பவும் எலெக்ஷன்ல போட்டியிட முடியாது. போட்டியிட்டு ஜெயிச்சாலும் அவங்களுக்கு பதவி கொடுக்க முடியாது. அது மாத்திரம் இல்லாம கட்சியிலேயே அவங்களுக்கு பதவி கொடுக்க கூடாது, அவங்கள வந்து ஓரங்கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோகன் பகவத் சொன்ன கருத்து இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க லோக்கல்ல இருக்கிற பாஜகவுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்தா அங்க பாஜக வளருது ரொம்ப கஷ்டம். பீகாரை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சீனியரை தான் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. அதாவது ஆதி முதற் கொண்டு பாஜக இருந்து வளர்ந்து வந்த ஒவ்வொருத்தரையும் பிரபலமானதான் பாக்குறாங்க. புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்தா அங்க தேர்தல்ல அவங்களுக்கு ஓட்டு விடாது. இப்போ பீகார்ல ஒரு தொகுதியில வந்து பாஜகவுடைய வயதானவர் ஒருத்தர் நிக்கிறாருன்னா, அவர் வந்து கடந்த தேர்தல் எல்லாத்தையும் வந்து சந்திச்சிருப்பாரு. அவரை பார்த்துதான் ஓட்டு போடுறாங்களே கண்டி சின்னத்தை பார்த்து கூட ஓட்டு போறது இல்ல சார், அந்த பிரமுகரை பார்த்து ஓட்டு போடுறாங்க. சோ அந்த பிரபலமானத்தை நீங்க ஆஃப் பண்ணிட்டு புதுமுகத்தை கொண்டு வந்தீங்கன்னா அங்க ஓட்டு விழாது. அது பாஜக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற கட்சியினர்களா இருந்தாலும் சரி, இதுதான் கதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாஜக தலைவர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல ஆராவின் தொகுதியில 4 முறை எம்எல்ஏ இருந்தவர் அமேந்திர பிரதாப் சிங், அவருக்கு வந்து 77 வயசு ஆகுது. முன்னாள் விவசாய அமைச்சர் CN குப்தா 78 வயசு. அருண்குமார் சின்கா, அப்புறம் சபாநாயகராக நிதின் கிஷோர் யாதவ், இப்படி பட்டியல் என்ன பண்ற நீண்டுக்கே இருக்கு. இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அறியப்பட்ட ஒரு முகமா இருக்கு. அந்த தொகுதியில இவங்களை போய் நிப்பாட்டுனா ஓட்டு தானா விழும். அது பாஜகன்னு இல்ல, இவங்க சுயேட்சையா நின்னா கூட அவங்களுக்கு என்ன பண்ணும், ஓட்டு விழும். பாஜக சின்னத்தை பார்த்து அங்க ஓட்டு போடுறதுக்கு கம்மி, அங்க முகத்தை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற பிஜேபியோட தலைவர்கள் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இப்படி மோகன் பகவத் சொன்ன கருத்துனால அங்க ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படும். அது மாத்திரம் இல்லாம பாஜக தோல்வி அடையும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அங்க பார்க்கப்படுது. இதன் மத்தியில பீகார்ல தேஜஸ் யாதவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்றாங்க. இங்க நிதிஷ்குமார் அவர்கள் தூக்கி எறியப்படுவார். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக மேல ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறாங்க. வாக்காளர்கள் உரிமையை வந்து பறிக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கொடுத்த ஓட்டர் ஐடியே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அதாவது பிறப்புரிமை பர்த் சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிற
தகவல் என்ன சொல்லுதுன்னா பர்த் சர்டிபிகேட் நிறைய பேருக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பர்த் சர்டிபிகேட் பதிவு பண்றதே இப்ப சமீபமா தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2007க்கு அப்புறம் தான் கொண்டு வந்ததா தகவல் நம்மளுக்கு சொல்லுது. அந்த இயர் மட்டும் நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த பர்த் சர்டிபிகேட் பதிவு பண்றதே கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் பர்த் சர்டிபிகேட்ன்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஓட்டர் ஐடி அவங்க தேர்தல் ஆணையமே கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாது, பர்த் சர்டிபிகேட்டோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு என்ன பண்றாங்க, ஓட்டுகளை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு சில தந்திரங்களை அங்க யூஸ் பண்றாங்க பீகார்ல. இதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஏகப்பட்ட கோபத்துல இருக்கிறாங்க நிதிஷ்குமார் அரசு மேல. இது போதாதுன்னு இப்ப RSS சொன்ன கருத்தை இங்க பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அப்படின்னா, RSS ஒன்னு சொல்லுதுன்னா காஷ்மீர் முதல் கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும், அதாவது இருக்கிற எல்லா மாநிலத்திலும் பாஜக அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது மோடிக்கு தான் நம்ம எடுத்துக்க முடியாது, இது பீகாருக்கு தான் அப்படின்னு. இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல கூட யாருன்னா 75 வயசுக்கு மேல இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பதவி கொடுக்க கூடாது, எம்எல்ஏ சீட்டு MP சீட்டு எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு தான் RSS உடைய கருத்தா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு தான் வந்து வச்ச வேட்டா இருக்குது. ஆனா இது மோடிக்கு வச்ச வேட்டு நினைச்சீங்களா? இல்ல, ஒட்டுமொத்த மாநிலங்களும் இருக்கிற எல்லா பாஜக மூத்த தலைவர்களுக்கும் வச்ச வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. மோடி அவர்கள் கூடிய விரைவில் பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு தகவல் இருந்தாலும் இது ஒட்டுமொத்த பாஜகவையும் எஃபெக்ட் பண்ணுது. இது RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அவரை வந்து என்ன பண்ணுவாரு, அடுத்தவங்களுக்கு வழி விட்டு விலகிறாரு. நான் மட்டும் வழி விட்டு விலகணுமா போதாது, எல்லாருமே வழி விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சொல்றாரு. பாஜகவின் தாய் அமைப்பான RSS சொன்ன கருத்தை இப்போ பாஜக இது ஏத்துக்குமா? ஏன்னா RSS உடைய கொள்கை சித்தாந்தத்தை நீங்க இந்தியால செயல்படுத்துகிறது நீங்க ஏற்படுத்தினீங்க. இதுவே உங்க கட்சிக்கு உங்களுக்குன்னு வரும்போது அது ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் வருது. ஆனா இப்போ RSS தலைவர் சொன்ன கருத்தை நிறைய பேர் என்ன பண்றாங்க, எதிர்த்துட்டு வராங்க. இது என்னடா வம்பா போச்சு, நம்ம வந்து மற்றவங்களுக்கு போட்ட சட்ட திட்டங்களே இன்னைக்கு நம்மளுக்கே வந்து ஆப்பா மாறிச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பாஜக தலைவர்கள் புலம்பின்னு இருக்காங்க. இருந்தாலும் RSS கொள்கையில சித்தாந்தத்தை நீங்க இந்தியால புகுத்தும் பொழுது, பொதுமக்கள் மேல திணிக்கும் பொழுது, ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் மேலும் திணிக்கும் பொழுது, சிறுபான்மையினர்கள் திணிக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ RSS உடைய கருத்தை இப்போ பாஜக மேல தனக்குன்னு வரும்போது மட்டும்தான் அந்த வலிய வேதனை இருக்கு. இது மோடி அவர்களுக்கா இருந்தாலும் சரி, பாஜகவின் மூத்த தலைவர்களுக்கு இருந்தாலும் சரி அப்படின்னு தான் அந்த ஒரே நேர்கோட்டில தான் பார்க்கப்படுது. வலினா எல்லாருக்குமே வலிக்கும் தான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்டினி அப்படின்லாம் இருக்கக்கூடாது சார். நீங்க இந்திய குடிமகன் மேல யாரு மேலான இருக்கட்டும், இந்திய குடிமகன் மேல RSS உடைய சித்தாந்தத்தையும் கொள்கைகளையும் நீங்க திணிக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்குமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கு வலிக்குது. இன்னைக்கு பிரதமர் மோடி நான் பிரதமர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணணும், அடுத்தவங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு RSS தலைவர் மோகன் பகவத் சொன்ன கருத்துக்கு உடன்படாம இருக்கிறாருன்னா, அப்போ அவங்களுடைய கொள்கைகளும் சித்தாந்தத்தையும் நீங்க இந்திய குடிமக்கள் மேல திணிக்கும் போது எத்தனை பேர் உடன்படாம இருந்திருப்பாங்க? வேண்டா விருப்பமா தானே ஏத்துட்டு இருப்பாங்க. நீங்களும் இப்ப அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. இது பீகார் தேர்தல்ல இந்த வருடம் அக்டோபர் மாதம் எஃபெக்ட் ஆகும். பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா அங்க இருக்கிற பீகார் மூத்த தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க, புதுசா ஒரு ஆளை கொண்டு வந்தா பாஜக தோல்வியிடும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போறதை விட முகத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்க தான் இங்க அதிகம் பேரு. நாங்க சீனியர்கள் நின்னாதான் ஓட்டு விழும். புதுசா இளைஞர்களை ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டினா, முகமரியாத ஒருத்தரை கொண்டு நிப்பாட்டினா அங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத தெள்ள தெளிவா பீகார் பாஜக சொல்லிருச்சு. இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க போறாங்க? RSS தலைவருடைய கருத்தை மீற போறாங்களா, இல்ல RSS தலைவருடைய கருத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். RSS தலைவர் மோகன் பகவத் 75 வயசு ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொன்ன கருத்தின் தாக்கம் பீகாருடைய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க போகுது. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.